ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எஸ்கியூஎல் சர்வரில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, எப்படி ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது, எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது, ஸோ நார்மலாக எப்படி நம்ம அதில் வந்து ஸ்ட்ரக்சரல் கியூரி லாங்குவேஜ் அதாவது எஸ்கியூஎல் எப்படி கற்றுக்கிறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றதில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படி இதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் கனெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி டேட்டாபேஸ் இன்ஜின் அப்படின்ற என்னுடைய இன்ஸ்டன்ஸ் நேமாக நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் கனெக்ட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகிருக்கும், அதாவது டேட்டாபேஸ், செக்யூரிட்டி, அதுமாரி நிறைய. ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுறது வந்து இந்த டேட்டாபேஸ் அப்படின்ற ஃபோல்டர்ஸ் மட்டும்தான். அந்த டேட்டாபேஸ் ஃபோல்டரை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணால் இதில் வந்து ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டேட்டாபேஸ்லாம் லிஸ்ட் அவுட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு டேட்டாபேஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சிம்பிள், அந்த டேட்டாபேஸ் ஃபோல்டருக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேட்டாபேஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் உங்களுக்கு டேட்டாபேஸ் நேமை டைப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இதில் வந்து சும்மா தமிழ் _DB அப்படின்னு நான் போடுறேன். தமிழ் டேட்டாபேஸ் அப்படின்னு சும்மா நான் வச்சுக்கிறேன் பேர். அண்ட் கிளிக் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் DB அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் இது வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். டேட்டாபேஸ்னால் என்னென்னா நமக்கு நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த டேட்டாபேஸில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கோம்னா அது வந்து டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நார்மலாக நம்ம எக்ஸல் ஷீட்டில் இந்த காலம் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும் இல்லையா, செல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதேமாரி தான் இதுலேயும் டேட்டாபேஸ்க்குள்ளே நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிளில் அந்த வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த டேபிளை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் பார்க்கலாம். ஸோ அது ஒரு வாட்டி கிரியேட் பண்ணி அதில் 2-3 டேட்டா இன்சர்ட் பண்ணோன்னா உண்மையிலேயே நம்ம என்ட்ரு பண்ணுற நம்ம சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற நிறைய சாஃப்ட்வேர்ஸில் என்ட்ரு பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது, உண்மையிலே டேட்டாபேஸில் எந்த மாதிரி ஸ்டோர் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது ஓகே நம்ம வேல்யூஸ் என்ட்ரு பண்ணுறோம், அது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி தான் வந்து சேவ் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராமர்ஸ்க்கு. ஸோ இப்போது ஸ்டார்டிங்கில் நம்ம கற்றுங்குறவங்களுக்கு இப்போ இந்த டேட்டாபேஸை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இந்த ப்ளஸ் ஐகான் இருக்குல்ல, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போதைக்கு மற்ற ஃபோல்டர் எல்லாத்தையும் விட்டுருங்க, நான் லேட்டராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு ஃபோல்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது டேபிள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டேபிள் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம சேவ் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனும் டேபிள் ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். ஸோ இந்த டேபிளை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து சிஸ்டம் டேபிள் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டுக்காதுங்க, நான் சொல்கிறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபிள் இதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுடைய டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கும் அண்ட் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் காமிக்கும். இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸை கண்டுக்காதுங்க. இந்த காலம் நேம் ஃபஸ்ட்டு ஒரு காலம் நேம் கொடுக்கணும். எப்போவுமே ஒரு டேபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஐடி அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதாவது ஐடின்னு அப்படின்னு எதை சொல்கிறேன்னா சீரியல் நம்பர். இப்போ ஒரு டேபிள் இருக்குது, ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம்ல. ஸோ அதை வந்து நான் வந்து சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுக்கறதுக்கு போல நான் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் ஐடி. இந்த ஐடி வந்து எப்போவுமே இன்டீஜரில் தான் இருக்கணும். அதாவது எப்போவுமே வந்து 1 2 3 4 அப்படின்னு தான் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ வந்து எப்போவுமே அந்த நம்பரில் தான் இருக்க போகுது சீரியல் நம்பர் வந்து. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து இதோடைய டேட்டா டைப் வந்து நான் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட டேட்டா டைப் இருக்குது. ஸோ ஒரு டேட்டா டைப்பும் ஒரு விஷயத்த பண்ணோம். இதோட ஒரு டேட்டா டைப்பையும் நான் பொறுமையாக உங்களுக்கு லேட்டர் வீடியோஸில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு இன்டீஜர்ஸாக ஒரு டேட்டா டைப்பாக பார்ப்போம். ஒரு டேட்டா டைப்பை நான் வந்து யூஸ் பண்ணும்போது அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இந்த இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப் ஒன்லி நம்பர்ஸை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது 1 2 3 4 5 6 அந்த மாதிரி. நான் ஏன் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறேன்னா இது வந்து சீரியல் நம்பர். ஏன்னா இது ஒரு வேல்யூவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4 5 6 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து இதோடைய டேட்டா டைப் இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குறேன். அலோ நன் வேல்யூஸ் இருக்குல்ல, இப்போதைக்கு நான் இதை வந்து எம்டியாக விட்டுறேன். இது என்ன பண்ணும் அப்படின்றத நான் லேட்டராக சொல்கிறேன். ஓகே, செகண்ட் வந்து நான் இப்போ ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது என்ன இன்ஃபர்மேஷனை நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து காமிச்சிக்கிறேன். நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்,
ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இப்போ புதுசாக ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம போகிறோம், அந்த சைட்டில் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி நமக்கு நேம் இருக்கும், நேம் கேட்பாங்க. நேம் டேட்டா டைப் வந்து நான் வந்து என்வார்கார் அப்படி இதை வைக்கிறேன். ஸோ நான் ஏன் மோஸ்ட்லி என்வார்கார் வைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து 2 டைப் இருக்குது. என்வார்கார் 50, என்வார்கார் மேக்ஸிமம் அப்படின்னு 2 இருக்குது. நான் ஏன் குறிப்பிட்டு என்வார்காரை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம நம்ம நேமில் யூஸ் பண்ணும்போது விச் மீன்ஸ் நம்ம இந்த பர்டிகுலர் காலமில் வேல்யூஸை டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது நம்ம சம்டைம்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போடுவோம், சம்டைம்ஸ் தமிழில் டைப் பண்ணுவோம், ஒரு சில பேர் வந்து தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மற்ற லாங்குவேஜில் டைப் பண்ணுறதையும் நம்மளுடைய டேட்டா பேஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் குறிப்பிட்டு நான் வந்து இந்த என்வார்காரை யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் புதுசாக நீங்கள் டெவலப் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, புதுசாக கற்றுக்கிறதா இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கேரக்டர்ஸே டேட்டா டைப் கேரக்டரை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து அதிகமாக விச் மீன்ஸ் ஸ்பேஸை கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து தேவையான டேட்டா டைப் மட்டும் இது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி எரர் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ கற்றுக்கும் போது நீங்கள் இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி கற்றுக்குங்க, அது தப்பு கிடையாது. ஸோ நான் எப்போவுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன், மேக்ஸிமம் வச்சுக்கலாம். ஏன்னா நேம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கலாம் அப்படின்றத நான் இது பண்ணுறேன். ஓகே, நேம். ஸோ இது வந்து சும்மா நான் ஏஜ் அப்படி நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நேம் வந்து நீங்கள் இது வந்து காலம்ஸ் நேம், ஒரு டேபிளுடைய காலம் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். காலம்னா நான் எதை சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ இது எக்ஸல் ஷீட் இல்லையா? ஸோ எக்ஸல் ஷீட்டில் இது ரோ, இது காலமில் ஏபிசி அடி இலாம் காலம்ஸ். ஸோ இதெல்லாம் ரோஸ். ஸோ இந்த காலம்ஸ் இருக்குல்ல ஏபிசிடி, ஸோ அதுதான் இப்போ நான் இங்கே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு காலம்ஸ் ரெடி பண்ணிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரோஸ் எவ்வளோ ரோஸ் ஆனால் ஏன்னா ஒரு டேபிளில் எவ்வளோ ரோ ஆட் பண்ணுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காலம்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் ரோஸை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் ஆட் பண்ணுறேன். ஏஜ் வந்து எப்படியும் இன்டீஜராக தான் இருக்க போகுது, ஏன்னா வந்து நம்பரில் தான் வரப்போகுது. இங்கே இமெயில் ஐடி, இமெயில் ஐடி. ஸோ நீங்கள் வந்து இந்த காலம் நேம் கொடுக்கும்போது ஸ்பேஸ்லாம் கொடுத்து க்ரியேட் பண்ணக்கூடாது. இப்போ நான் பாருங்களேன், இமெயில் ஐடின்னு கொடுத்துருக்கேன், ஸ்பேஸுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஐஃபன் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் இந்த காலம் நேமில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா கன்ஃபியூஷன் தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் தான் இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்பேஸ் விடணும் அப்படின்னீங்கன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் நிறைய ப்ரோக்ராமர்ஸ் வந்து அவங்க வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஸ்பேஸுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் விடுவாங்க. ஸோ தட் ஈஸியாக படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அது ஒரு மீனிங்ஃபுல் வேரியபிளாகவும் இருக்கும். ஸோ இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இதை வந்து நான் என்வார்காராக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டேபிளில் வந்து 3 காலம் இருக்குது. ஸோ இது நான் எக்ஸலில் வந்து எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு ஐடி இருக்கும், அடுத்தது நேம் இருக்கும், அடுத்தது ஏஜ் இருக்கும், அடுத்தது இமெயில் ஐடி, அண்ட் சும்மா இங்கே பாஸ்வேர்டு அப்படின்னு போய்ப்போமே, பாஸ்வேர்டு. ஸோ 1 2 3 4 5 மொத்தம் 5 காலம்ஸ். அண்ட் நான் இங்கே டிபார்ட்மெண்ட் போடுறேன் சும்மா. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 காலம். இப்போ சீரியல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சீரியல் நம்பர். ஸோ 1 நான் வந்து இங்கே and 2 age 23 and my email ID. And suma password and department electrical. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரோஸ் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பேன். ஸோ நான் இங்கேயும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டுறேன். ஸோ இதுக்கும் நான் வந்து கேரக்டர் டைப் என்வார் மேக்ஸிமம் அப்படின்னு வச்சுட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ இந்த டேபிளுக்கு நேம் வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால நான் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸ்பேஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கேன்.
ஓகே, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இந்த டேபிள் ஸ்ட்ரக்சரில் இந்தந்த காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்தந்த காலம்ஸில் நம்ம ஒரு கிளாஸில் இருக்கோம் வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. உங்கள் கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 60 ஸ்டூடெண்ட்டுடைய நேம், ஏஜ், இமெயில் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் அதை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற டேபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே நல்லா கவனிங்க. சூஸ் நேம்னு இருக்குது. நான் கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அதில் நான் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். ஓகே கிளிக் பண்ணோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் டிபி நம்ம இப்போ கிரியேட் பண்ணது அந்த டேபிள் ஃபோல்டருக்குள்ளே நம்ம இப்போ கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் டேபிள் வந்து கிரியேட் ஆகிருக்கும் இந்த காலம்ஸோட. இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டேபிள் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதில் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. காலம்ஸை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ் இருக்கோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த காலம்ஸ் ஃபோல்டரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இங்கே கிரியேட் பண்ண எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. ஐடி, நேம், ஏஜ், இமெயில் ஐடி, டிபார்ட்மெண்ட், இன்க்ளூடிங் அதோடைய டேட்டா டைப்போட சேர்த்து. இந்த அல்லோ நல் கேரக்டர்ஸ் அப்படின்றதுல ஏன் அது டிக் போட்டிருக்கேன்னா, நம்ம வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது ஒருவேளை நேம், ஏஜ் தான் தெரியுது, இமெயில் ஐடி தெரியாது, டிபார்ட்மெண்ட் தெரியும். ஸோ இந்த இமெயில் ஐடி அப்படின்ற அந்த ஏரியா வந்து பிளாங்காக இருக்கும். ஸோ அதையும் வந்து டேட்டா பேஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல டிக் போட்டிருக்கேன். ஸோ இந்த டிக்கை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது இதில் வந்து எம்டி வேல்யூ இருந்ததுன்னா அது இன்சர்ட் ஆகாது, எரர் காமிக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ அதுக்காக இப்போதைக்கு நம்ம ப்ராக்டிஸ் தானே பண்ணுறோம். அதனால் நான் டிக் போட்டேன். என்ன பண்ணுறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் இந்த டேபிளை ரைட் கிளிக் பண்ணி எடிட் டாப் 200 rows அப்படின்னு நான் போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து நமக்கு எம்டியாக இருக்கும். இதில் வந்து சம் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறேன். இந்த ஐடியை மட்டும் கவனிங்க. நான் வந்து 92 போடுறேன், ஏஜ் 23 போடுறேன், சும்மா இமெயில் ஐடி, டிபார்ட்மெண்ட். இப்போ நான் என்னோட மவுஸ் கர்சரை நான் செகண்ட் லைன் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் லைனில் இந்த செகண்ட் ரோவில் நான் கிளிக் பண்ணால் தான் என்னோடய ஃபஸ்ட் ரோ சேவ் ஆகும். அதேமாரி என்னோடய ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லுன்னு இருக்குது. ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து சீரியல் நம்பர். நான் வந்து இதை மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். இந்த சீரியல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும். இந்த ஐடியில் வந்து நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகணும் 1லேருந்து. பட் ஆனால் இங்கே ஆகவே இல்லை, நல்லுன்னு இருக்குது. அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு போகணும். ஒருவேளை இந்த ஸ்க்ரீனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இதை சும்மா க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியும். இந்த மேலே டேப் இருக்குல்ல, இது டேப். ஸோ இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் வரும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக இதுக்கப்புறம் என்ன ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஓப்பனில் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர், அதாவது இதோடைய காலமை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நேம்னு இருக்குது, நீங்கள் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க நேம் அப்படின்ற ஸ்பெல்லிங்க. இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் அந்த டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டிசைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திரும்பி நமக்கு அந்த காலம் வந்துடும். நீங்கள் தேவையான எடிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய இந்த சீரியல் நம்பர் 1 2 3 ஆட்டோமேட்டிக்காக வரணும். நான் வந்து இந்த ரோஸில் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணேன். இதை வந்து ஆட் பண்ண மாட்டேன், இது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீயை செட் பண்ணணும். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது, ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இந்த ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ இந்த ரெண்டுத்தையும் பற்றியும் நான் வந்து உங்களுக்கு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் இப்போதைக்கு ப்ரைமரி கீனா நீங்கள் என்னென்னு வச்சுக்கிங்கன்னா, ப்ரைமரி கீனா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும், இன்டீஜரில் தான் இருக்கும். விச் மீன்ஸ் அதோட டேட்டா டைப் இன்டீஜர், ஒன்லி நம்பர்ஸை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செட் ப்ரைமரி கீன்னு கொடுக்குறேன் சிம்பிளாக. ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் செட் ப்ரைமரி கீன்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த அலோ நல் கேரக்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரைமரி கீ என்மெல்ட்டே நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறது கிடையாது. வெறும் நேம், ஏஜ், இமெயில் ஐடி, டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் என்ட்ரி பண்ணி வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுவீங்க. இந்த ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இதில் வந்து நம்ம ப்ரைமரி கீ இல்லாமல் எந்த வேல்யூவும் இன்சர்ட் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அலோ நல் வந்து அன்செக் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு நம்பர் இருந்தே ஆகணும் இந்த ஐடியில். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காலம் ப்ரைமரி கீயை செட் பண்ணிட்டோம். பட் இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம இன்னும் சொல்லவே இல்லை. அதாவது ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும்போதும் சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக 1 2 3ன்னு வந்துடணும். அது ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை இன்னும். அது சொல்லணும்னா இந்த காலமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காலமுடைய ப்ராப்பர்ட்டிக்கு போகணும். நீங்கள் நல்லா கவனிங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அந்த டேபிளுடைய ப்ராப்பர்ட்டி இது. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து நம்மளுடைய அந்த டேபிளில் இருக்க ஒரு காலமுடைய ப்ராப்பர்ட்டி.
அதில் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ஏரியா இருக்குது. இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இஸ் ஐடென்டிட்டி இருக்குல்ல, இதை வந்து எஸ்ன்னு மாற்றுங்க. எஸ்ன்னு மாற்றிட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ தட் இப்படி வந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ரோவை delete பண்ணிவிடுங்க. delete பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ சேவ் ஆகிடும். ஸோ இப்போ திரும்பி நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பக்கத்து டேபுக்கு போயிட்டு, விச் மீன்ஸ் இந்த டேப் எப்படி வருதுன்னா, இதில் ரைட் கிளிக் பண்ணி டேபிளில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் டாப் 200 ரோஸ்னால் உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நல்லா கவனிங்க. நான் வந்து ரிஃப்ரெஷ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், எக்ஸிக்யூட் மீன்ஸ் ரீஃப்ரெஷ். இப்போ இந்த டேபிளை ரீஃப்ரெஷ் பண்ணணும், இந்த ஏரியாவை ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் எக்ஸ்கியூட் கியூரி, அது வந்து இந்த இடத்த ரீஃப்ரெஷ் பண்ணும். இப்போ நான் இந்த இடத்துல நேம் டைப் பண்ணுறேன், Anto age 23, email ID, டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரிக்கல். நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இந்த ரெட் கலரில் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து வேல்யூவை இதில் என்ட்ரு பண்ணியிருக்கோம், பட் என்ட்ரு பண்ண வேல்யூ இன்னும் சேவ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ட்ரு பண்ணியிருக்க வேல்யூ சேவ் ஆகணும்னா என்னோடய மவுஸ் கர்சரை நான் வந்து என்னோடய நெக்ஸ்ட் லைனில் நான் கிளிக் பண்ணேன்னா அது என்ட்ரு ஆகிடும். அதே மாதிரி எனக்கு ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு வந்துடுது பாருங்களேன். நான் வந்து இந்த இடத்துல 1ன்னு நான் போடவே இல்லை, பட் ஆனால் வந்து நான் வந்து இந்த வேல்யூ மட்டும் தான் ஆட் பண்ணி என்னோட நெக்ஸ்ட் ரோக்கு வந்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு எடுத்துக்கிச்சு. விச் மீன்ஸ் புரிஞ்சிச்சு இது வந்து ஃபஸ்ட் ரோ அப்படின்ட்டு. நான் இப்போ திரும்பி செகண்ட் ரோ எதாவது ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், சும்மா ஏதாவது ஆட் பண்ணிட்டு தேர்ட் ரோக்கு வந்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது 2ன்னு எடுத்துக்கும். ஸோ இது வந்து சீரியல் நம்பர். இது முக்கியமாக இது எப்படி பண்ணோன்னா, நான் இங்கே ப்ரைமரி கீன்னு செட் பண்ணிவிட்டு இது இஸ் ஐடென்டிட்டி எஸ்ன்னு கொடுத்தேன்ல, அதனால தான் இங்கே வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் இதுதான் ப்ரைமரி கீ இப்போ நம்ம இந்த டேபிளில். ஸோ இது வந்து நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு இருக்கும், நம்ம திரும்பி ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் இன்னொரு பக்கத்தில் ஒரு இது ஆட் பண்ணிக்கிறேன், சுஜேஷ், என்னோட வயசு வந்து 24ன்னு வச்சுக்கலாம், வந்து test@gmail.com, இவன் எலக்ட்ரிக்கல். ஸோ இப்போ 2 ஸ்டூடெண்ட் நேம் ஆட் பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு 23-24 வயசு ஆகுது, இது ஆகுது. ஸோ இப்போ வந்து இப்படி தான் வந்து உண்மையிலேயே நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, ஆன்லைனில் நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும், ஆன்லைன் சாஃப்ட்வேரு, டெஸ்க்டாப் சாஃப்ட்வேரு எது யூஸ் பண்ணாலும், விச் மீன்ஸ் டேட்டா பேஸை யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேருமே இந்த மாதிரி டேபிள் ஸ்ட்ரக்சரில் தான் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகுது. நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணி சேவ் பண்ணுறீங்களா, பட்டன் சேவ் பண்ணி கிளிக் பண்ணோன்னே நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த மாதிரி டேபிள் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து டேட்டா பேஸில் வந்து உட்காருது. இது வந்து எல்லாத்துக்கும் காமன். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண தெரியும் அண்ட் டேபிள் கிரியேட் பண்ண தெரியும். ஸோ இப்போது நான் வந்து இன்னும் ஒரு 10 இன்ஃபர்மேஷன் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ தட் என்னுடைய வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 16 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 9லேருந்து 16 வரைக்கும் ரிப்பீட் ஆகிற ரெக்கார்ட்ஸ், அதாவது 1 to 8 இருக்குல்ல, நான் என்ன பண்ணேன், இதையே அப்படியே காப்பி பண்ணி Ctrl+C இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த ரோ இந்த இடத்துல வந்து Ctrl+V கொடுத்தேன், அதாவது பேஸ்ட். ஸோ எனக்கு வந்து இது வந்து அப்படியே மேலே இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் ஆச்சு. இதில் இந்த ஏன் நான் பண்ணேன்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும், இதில் ஆண்டோன்னு ரெண்டு இடத்துல பேர் இருக்கா, ஆனால் இதோட ஐடி வந்து வேறு 1, இதோட ஐடி வந்து 9. ஸோ இப்போ ஒரே கிளாஸில் ஒரே பேரில் 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் டேட்டா பேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணால் இந்த மாதிரி ஐடியா வச்சு அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிடும். ஸோ இப்போ ஒரு காலேஜில் ஒரு கிளாஸில் ஒரே பேரில் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் 2, பட் ஆனால் அட்மிஷன் நம்பர், அவங்களோட ரோல் நம்பர் வந்து வேறு. ஸோ தட் அதை வச்சு அவங்களால ஈஸியாக வந்து இந்த ரோல் நம்பர் ஆள் வந்து இவன் தான் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம சாஃப்ட்வேருக்கும் சொல்லணும். சாஃப்ட்வேருக்கு அது தெரியாது 2 பேரும் வேறு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த மாதிரி ஐடியை வச்சு ஸ்பெசிஃபை பண்ணுறது மூலிமா இவனுக்கு வந்து ஒரு ஐடி 1, ஆனால் இவனுக்கு வந்து இந்த ஆண்டோக்கு வந்து ஐடி வந்து 9. ஸோ இப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து டேட்டா பேஸில் ஏற்படக்கூடிய அந்த கன்ஃபியூஷனை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஒரே கிளாஸில் ஒரே பேரில் 2 பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வேறு ரோல் நம்பர். ஸோ இது மூலிமா நம்ம வந்து அவங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் குறிப்பிட்டு இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணேன், இந்த இடத்தையும் மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து டேட்டா பேஸில் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிருக்கு, பட் இது எப்படி நான் வந்து ஃபில்டர் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இந்த டேட்டா பேஸ்லேயே இந்த கிளாஸ்லேயே ஒரு 60 பேர் இருக்காங்க. எனக்கு வந்து இதில் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மட்டும் எனக்கு வேணும். அதாவது நான் எப்படி சொல்கிறத விட ஒரு காலேஜில் அப்படின்னு எடுத்துக்கலாம், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பசங்க மட்டும் எனக்கு வேணும்
அப்போ வந்து டிபார்ட்மெண்ட்டில் இந்த எலக்ட்ரிக்கல் அப்படின்ற இருக்கிற ஆளுங்களை மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா பேஸில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை வந்து நம்ம ரிப்போர்ட்டில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. எப்போவுமே வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் பார்த்தாலும் சரி, சாஃப்ட்வேரில் பார்த்தாலும் சரி, நம்ம ரிப்போர்ட் பார்ப்போம். அதாவது டேட்டாஸை ஆல்ரெடி டேட்டா பேஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணணும் ஏதாவது ஒரு விதமாக. ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய தமிழ்_dbன்னு இருக்குல்ல, இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி நியூ கியூரி அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஒன்று வந்திருக்கு. நீங்கள் முக்கியமாக கவனிக்கலாம், மேலே எங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்_db அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கும். இந்த ட்ராப் டவுனில் இது செலக்ட் ஆனால் தான் இந்த டேபிளுக்குள்ளே, இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்க டேபிள்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், student_information இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஸோ இந்த வந்து நான் கால் பண்ணுறேன் இந்த SQL query. அதாவது இப்போ வந்து நம்ம வந்து SQL லாங்குவேஜ், இது இந்த SQL கோட் மூலயமா இந்த student_information அப்படின்ற டேபிளுக்கு உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்கு வந்து செலக்ட், நம்ம இங்கிலீஷில் நார்மலாக சொல்லுவேன் அதே வார்த்தைகள் தான் இதில் வரும். ஸோ செலக்ட், நான் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் இந்த டேபிள். நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக கீழே நம்மளுக்கு ஆட்டோ டிடெக்ட் ஆகும். நம்ம SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வந்து அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற நேமில் ஸ்டார்ட் ஆகிற ஏதாவது டேபிள் இருந்ததுன்னா நம்மளுக்கு அது இந்த மாதிரி பாப்பப் பண்ணி ஈஸியாக காமிக்கும். ஜஸ்ட் நான் என்டர் தட்டிக்கிறேன். இப்போ வந்து நான் செலக்ட் student_information அப்படின்னு நான் போட்டுட்டேன். நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இந்த டேபிளில் செலக்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் நான் இந்த டேபிளுக்குள்ளே நிறைய காலம்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குது. எந்த காலமும் நான் ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. எந்தெந்த காலமை நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த காலமில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஐடி இருக்குது, ஐடி ஐடி கமா, இங்கே நேம் இருக்கு, நேம் நேம் கமா ஏஜ். ஸோ இப்போ நான் வந்து இந்த டேபிள் இருந்து நான் மூணுத்தையும் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து எழுதிட்டு செலக்ட் ஐடி நேம் ஏஜ், இங்கே வந்து ஃப்ரம். ஸோ செலக்ட் ஐடி நேம் ஏஜ் இந்த மூணு காலத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம். ஃப்ரம் student_information, இந்த student_informationன்ற டேபிளில் இருந்து ஐடி நேம் ஏஜ் அப்படின்றது மூணு காலத்தில் இருக்க இன்ஃபர்மேஷனை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் இந்த இதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இது காரணம். செலக்ட் மூணு காலம்ஸ், இந்த மூணு காலம்ஸோட பேர் எந்த டேபிள் இருந்துன்னா ஃப்ரம் student_information. ஸோ இப்போ நான் வந்து இங்கே எக்ஸிக்யூட்னு ஒரு இது இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இந்த டேட்டா இந்த டிஸ்பிளே ஆகும். ஐடி நேம் ஏஜ். ஸோ இங்கே வந்து நான் விட்டுருக்கிறது வந்து இமெயில் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் விட்டுருக்கேன். இப்போ நான் அதையும் கமா போட்டு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணணும்னா கமா போட்டு அந்த காலம் நேமை ஸ்பெசிஃபை பண்ணணும், email_id. ஸோ நான் திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் வந்து இமெயில் ஐடி அந்த காலமே சேர்த்து காட்டுது. இப்போ நான் கமா போட்டுட்டு டிபார்ட்மெண்ட் போகிறேன் அண்ட் எக்ஸிக்யூட். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து காமிக்குது. ஓகே ஃபைன். ஸோ இந்த லெட்டர்லாம் கொஞ்சம் சின்னதாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபாண்ட் சைஸை. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், டூல்ஸில் போய்ட்டு ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்வரான்மெண்ட்டில் ஃபாண்ட் அண்ட் கலர் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு சைஸ் வந்து கொஞ்சம் 14 வச்சுக்கிறேன். ஓகே, மற்றபடி எல்லாம் ஓகே, கிளிக் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். எக்ஸிக்யூட். ஸோ ஆன்சர் வந்துடுது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இங்கே வந்து நம்மளுக்கு 6 காலம் இருக்கனால, நம்மளுக்கு 5 காலம் இருக்கனால நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியல. ஒருவேளை அவங்க டேபிளில் ஒரு 40 காலம் இருக்குன்னு வச்சுங்களேன், 40 காலம்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஐடி நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஒரு வாட்டியும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து அந்த டேபிளில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை பார்க்குறதுக்கு ஒரு காலையும் இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கும். அதுக்காக இந்த SQL ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது இந்த ஸ்டார் அப்படின்ற அர்த்தம். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி 8. ஸோ அது ஸ்டார். ஸோ இந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்னா, இந்த டேபிளில் இருக்க எல்லா காலத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்றது அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் செலக்ட் இந்த ஸ்டார் போட்டிருக்கேன்ல, இந்த ஸ்டாருக்கு பேர் வந்து ஆல்.
எல்லாமே எல்லா காலமும் ஆல் காலம்ஸ். ஸோ செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் இப்போ இந்த எக்ஸிக்யூட் பண்ண கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஐடி, நேம், ஏஜ், இமெயில் ஐடி, டிபார்ட்மெண்ட் இந்த டேபிளில் இருக்க எல்லா காலம்ஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அந்த காலம்ஸில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் வந்து நேமு, ஏஜ் அப்படின்னு தனித்தனியாக உங்களுக்கு தேவையான காலம்ஸை மட்டும் கூட இங்கே வந்து கம்மா வச்சு செப்பரேட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே போட்டு பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் அந்த டேபிளில் இருக்க எல்லா காலம்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்கணுன்னா ஸ்டார் போட்டு அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிடுச்சு. ஸோ செகண்ட் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஆன்டோ இங்கே சுஜேஷ் இருக்குது, இங்கே சுஜேஷ் இருக்குது. ஸோ இந்த டூப்ளிகேட்ஸை நான் அவாய்ட் பண்ணணும். இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரே ஒரு லைனாக காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே வந்து ஐடி மட்டும் இருக்குது. ஸோ ஐடியை மட்டும் நான் விட்டுடுறேன். இது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் எந்த காலமை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த காலம்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான். நான் ஃபஸ்ட்டு இந்த 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 பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அதை நான் இப்போ மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இப்போ நேம்னு கொடுக்குறேன், கம்மா ஏஜ். இப்போ வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நேம் அண்ட் ஏஜ் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டோ 23 ஆன்டோ 23 2 வாட்டி டிஸ்பிளே ஆகுது. எனக்கு வந்து 2 வாட்டி டிஸ்பிளே ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கான்செப்ட் வைஸ் விட்டுருங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நேம் அண்ட் ஏஜ். ஸோ இந்த மாதிரி 2 டைம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரே ஆன்சர் வந்து 2 ரோக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நான் அவாய்ட் பண்ணணும். எனக்கு வந்து இந்த 2 ரோக்கு பதிலாக எனக்கு ஒரே ஒரு ரோ காமிச்சாலே போதும் அப்படின்ற சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் உங்களுக்கு. நான் அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நேரத்தில் நான் டிஸ்டின் அப்படின்னு ஒரு கீவேர்டை நான் போகிறேன். இந்த டிஸ்டின்ற கீவேர்டு என்ன பண்ணுன்னா, ஏதாவது டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருந்ததுன்னா அதை ஒமிட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ரெக்கார்டை மட்டும் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். மொத்தம் பாருங்கள் 16 ரோஸ் இருக்குது. நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அது 8 ஆகிடும். ஆன்டோ 23ன்றது 2 இருந்தது, 2 ரோவாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது 1 ரோவாகிடும். அது மாதிரி இந்த மாதிரி டபுளாக இருந்தது எல்லாமே ஒரு ரோவாக மாறிடும். ஸோ அந்த டிஸ்டிங் அப்படின்ற இந்த கீவேர்டுக்கு அவ்வளோ பவர். நம்ம டேட்டாபேஸில் ஏதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் என்டர் ஆயிருந்ததுன்னா அதை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கார்ட் ஆன்சரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த டிஸ்டின் அப்படின்ற கீவேர்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் ஆல் காலம்ஸ்லேயே போட்டுக்கிறேன். ஆல்னு போடுறதுக்கு பதிலாக நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன், ஐடி, நேம், ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து இதை ஃபாண்ட் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். 13 கரெக்டாக இருக்கும் போல். ஓகே, இங்கே வந்து நான் ஒரு வேறு கிளாஸ் போடுறேன். ஸோ எனக்கு ஸ்க்ரீன் பத்தாது அப்படின்றனால ஐடியை நான் எடுத்துடுறேன். ஐடியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே, சரி இது போதும். நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் எனக்கு என்னெல்லாம் வேணும்னா, எலக்ட்ரிக்கல் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பசங்களை மட்டும் எனக்கு நான் டிஸ்பிளே பண்ணணும். ஏன்னா நம்ம டேட்டா பேஸில் வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் பசங்க, மெக்கானிக்கல் பசங்க எல்லாத்தையும் ஒரே டேட்டா பேஸில் ஒரே டேபிளில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். பட் ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பசங்களுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணோம், இது கூடயே கண்டினியூஸாக வேர் போடணும். அதாவது வேர் கிளாஸ், வேர் எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். டிபார்ட்மெண்ட் ஈக்குவல், நம்ம ஈக்குவல் எந்த டிபார்ட்மெண்ட் ஈக்குவலாக இருக்கோ அதை நம்ம போடணும். ஸோ சிங்கிள் கோட்ஸில் போடணும். சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் வேல்யூவே போடணும். ஸோ எலக்ட்ரிக்கல். ஸோ நீங்கள் எதை கம்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் போட்டு அந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு ஃபுல்லாக தான் நம்மளுடைய கம்பேர் பண்ணுற அந்த வேல்யூவை போடணும். ஸோ அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். இதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஃபாண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மட்டும் டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த இடத்துல நான் மெக்கன் போடுறேன். ஸோ மெக்கானிக்கல் பசங்களை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். அதே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்படி தான் ஒரிஜினலாகவே
ஃபில்டர்லாம் நடக்குது. இப்போ நம்ம நிறைய இதில் பார்ப்போம், எக்ஸல் ஷீட்டில் இருக்கட்டும், எக்ஸல் ஷீட் இல்லை ஏதாவது சாஃப்ட்வேரில் நீங்கள் ஏதாவது ஃபில்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பர்டிகுலர் வேர்டை போட்டு நம்ம டேட்டாபேஸ் எப்படி சர்ச் பண்ணுதுன்னா, இந்த மாதிரி வேர் கிளாஸ் போட்டு, இந்த வேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கீவேர்டு நீங்கள் சர்ச் ஸோ ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணுறீங்கன்னா இந்த வேர் அப்படின்ற இந்த கீவேர்டு வந்து இந்த SQL queryல இருக்கும். ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த காலம் நேம் ஈக்குவல் டு மெக் அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரும். எனக்கு வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க 2 பேரையும் நான் பார்க்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம நார்மலாக இந்த மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ஆர் ஆப்ரேட்டர், அதே ஆர் ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறீங்க. ஆர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு எலக்ட்ரிக்கல். ஓகே, நான் இதை ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரில் இப்போதைக்கு மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் அது இந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். என்னோட மவுஸ் கர்சர் எடுத்துகிட்டு போனால் அது வெளியே வரும். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் நிறைய கிடைக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பசங்களும் வேணும், அதே டைமில் எனக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பசங்க இருக்காங்களா, ஸோ அந்த 2 பேர் லிஸ்ட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஆர் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் 2 பேர்த்தையும் இங்கே டிஸ்பிளே பண்ணி கேட்கும். ஸோ இது வந்து ஆர் ஆப்ரேட்டருடைய ஒரு முக்கியமான வேலை. அண்ட் இன்னொரு விஷயம், நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டேபிள் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு இந்த ஆண்டோ இருக்குல்ல, ஸோ இதை வந்து எலக்ட்ரிக்கலுக்கு பதிலாக நான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு மாற்றுறேன். நல்லா கவனிங்க, நான் வந்து இந்த ரோக்கு மட்டும் மாற்றுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆண்டோ வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன். அண்டு அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் ஆண்டோன்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ ஒரே பேரில் 2 பேர் இருக்காங்க, ஆனால் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து விச் மீன்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ஆண்டோவை மட்டும் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நான் சொல்கிறது புரியலன்னா ஜஸ்ட் இப்போ பாருங்கள். இந்த இடத்துல வந்து நான் AND ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஆண்டோ இருக்கான். ஒன்று நேம் ஈக்குவல் டு ஆண்டோன்னு போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேர் வரானுங்க ஆண்டோ அப்படின்னு நான் போட்டால். ஸோ நம்ம டேபிளில் ஆண்டோன்னு ஒரு ஆளை வந்து சர்ச் பண்ண போகிறோம். பார்த்தா 2 பேர் இருக்கான். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்கான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்கான். ஆனால் எனக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வந்து மட்டும்தான் எனக்கு தேவை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவன் வந்து எனக்கு அவனோட இன்ஃபர்மேஷனை வந்து நான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அண்ட் எனக்கு நேம் வந்து ஆண்டோவாகவும் இருக்கணும், அதே டைமில் டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரிக்கலாக இருக்கணும். நான் அதை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த AND ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா, நேம் ஆண்டோவாகவும் இருக்கணும், டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கலாகவும் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றே ஒன்று மட்டும் தான் வரும், ஆண்டோ அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ இதே நான் இங்கே ஆர் போட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஆண்டோவில் இருக்க அந்த இன்ஃபர்மேஷனையும் டிஸ்பிளே பண்ணும். நேம் ஆண்டோன்ற கண்டிஷன் வந்து 2 தான் சூட் ஆகுது, இது அண்ட் இந்த ஆண்டோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆள், பட் ஆண்டோன்ற நேம் வந்து கரெக்டாக சூட் ஆகுது. அப்படி இல்லாட்டு டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல்னு இருக்காங்களே அந்த ஆளுங்களையும் டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ எலக்ட்ரிக்கலில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் டிஸ்பிளே பண்ணோம், அதே டைமில் ஆண்டோன்னு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்களையும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதனால தான் இடையில வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த AND ஆருக்கு இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு புரியலாம், ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணிட்டு திரும்பி வந்து கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும் AND ஆருடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த நம்ம ஆன்சரை டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து நம்ம பண்ணலாம். ஆர்டர் பை அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஆர்டர் பை நான் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த நேம் இருக்குல்ல, நேம் பிரகாரம் எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வந்து நிற்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஏ அண்டோ அனு அரவிந்த் அப்படின்ட்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எனக்கு அரேஞ்ச் ஆகி நிற்கும். நீங்கள் வந்து இது எந்த காலமை பேஸ் பண்ணியாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏஜ் அப்படி நான் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கம்மியான ஏஜ்லேருந்து அதிகமான ஏஜுக்கு அப்படியே இது வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும் இங்கே. அண்ட் இதில் வந்து நம்ம அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்கும் பண்ணலாம். இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் ஆர்டர் பை ஏஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் வரும். நான் வந்து குட் எக்ஸாம்பிள் வந்து நான் நேமை கொடுத்துட்றேன், நேம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் வருது. இப்போ எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வரணும்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரிவர்ஸில் வரணும். ஸோ இசட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் ஸ்பேஸ் விட்டுட்டு ஆர்டர் பை என்ன காலம் வந்து ஷார்ட் ஆகணும், ஷார்ட்டிங் ஆகணுமோ, அதாவது இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் வரணுமோ அதோட நேமை போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நான் வந்து ஸோ டிஇஎஸ்சி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அது ரிவர்ஸில் வரும். ஸோ உங்களுக்கு தெரியும் கிளியரா. இதுவே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அசெண்டிங்னு நீங்கள் மென்ஷன் பண்ணோன்னா ஏஎஸ்சி அப்படின்னு நீங்கள் கூட போட்டுக்கலாம். ஸோ இது அசெண்டிங் அப்படின்னு மீனிங் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அசெண்டிங் வரும். இது இல்லாமல் கூட இருக்கலாம். இது எதுவுமே இல்லைனா அது எம்டியாக அசெண்டிங்னு எடுத்துக்கும். நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் இப்போ வந்து நம்ம லைக் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அதை வேர் கிளாஸ் எடுத்துக்கிறேன். வேர் நான் வந்து நேமே வச்சுக்கிறேன். நேம் இந்த லைக் அப்படின்றது என்ன பண்ணோன்னா, இந்த ரோவில் இந்த லைக் ஃபஸ்ட் நான் அந்த கீவேர்டை எழுதிடுறேங்க. லைக் ஸ்பேஸ் லைக் ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸ், இன்னொரு சிங்கிள் கோட்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவை கம்பேர் பண்ணோன்னா அதை வந்து இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு உள்ளே போட்டு தான் நம்ம இங்கே வந்து கம்பேர் பண்ணணும். விச் மீன்ஸ் இதுக்கு ஈக்குவலான வேல்யூவை நம்ம எடுத்துகிட்டு வரணும்னா ஜஸ்ட் ஓகே. ஸோ இந்த சிங்கிள் கோட்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே 2% சிம்பிள் வைங்க. ஸோ அப்படி இல்லாட்டு ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு போட்டு நான் ஒரு பெர்சன்டேஜ் சிம்பிள் வைக்கிறேன், பெர்சன்டேஜ் வைக்கிறேன். நல்லா கவனிங்க, நான் வந்து ஏக்கு அப்புறம் தான், ஏக்கு கடைசியாக ஏக்கு அப்புறம் தான் நான் வந்து பெர்சன்டேஜ் சிம்பிள் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு ஏல ஆரம்பிக்கிற அந்த வேர்டை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ நேமில் ஏல ஆரம்பிக்கிற நேமை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. அதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு காரணம் என்னென்னா, நான் இங்கே நேமுன்ற காலம் போட்டிருக்கேன், லைக் அப்படின்னு போட்டிருக்கேன். லைக்குன்னு போட்டு இந்த ஏவை பர்டிகுலர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஏ அப்படின்ற வேர்டில் ஆரம்பிக்கிற எல்லா நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு எனக்கு ஆன்சர் வரணும். அதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணலாம், ஏக்கு அப்புறம் தானே இந்த கொஸ்டின் மார்க் வருது. ஸோ அப்போது ஏன் முடிகிறது தானே நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதில் வந்து அப்படி கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்குது. ஏக்கு அப்புறம் நீங்கள் கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா ஏல ஆரம்பிக்கிறது எல்லாமே வரும். அது ஏக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் மார்க்கை போட்டிங்கன்னா ஏல முடிகிற வேர்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நிறைய கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ் போட்டு அப்புறம் ஏ போடுவாங்க. ஸோ தட் என்ன நினைப்பாங்கன்னா, ஏல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸை வந்து ஏல ஆரம்பிக்கிற நேமை டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஏன்னு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெர்சன்டேஜ் பண்ணணும். அப்போ தான் ஏல ஆரம்பிக்கிற நேமை வந்து டிஸ்பிளே பண்ணணும். பெர்சன்டேஜை முன்னாடி போட்டிங்கன்னா ஏல முடிகிற அந்த நேமை தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ 2 சைடும் நீங்கள் பெர்சன்டேஜ் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஏ வந்து எந்தெந்த நேம் வந்து வந்து ஏவோட யூஸ் பண்ணியிருக்கோ அது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா வேர்ட்லேயும் ஏ அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். இப்போ எங்கள் ஆண்டோ பாலாஜிலே இருக்குது, இங்கே இருக்குது, ஏ இருக்குது, எல்லாத்துலேயுமே ஏ அப்படின்ற வேர்டு வந்து கண்டிப்பாக மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போயே நான் சொல்லிட்டேன், நேம் லைக்கு ஏ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இப்படியே யோசிச்சு பாருங்களேன், எனக்கு நேமில் ஏ அப்படின்ற வேர்டு இல்லாத நேம்ஸ்லாம் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் சொன்ன மொத்தம் 16 ரோஸ் இருந்தது இல்லையா, இப்போ 16 ரோஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 14 ரோ தான் டிஸ்பிளே காட்டுது. இந்த 14 ரோலையும் இருக்க நேமில் வந்து ஏ அப்படின்ற வேர்டு இருக்குது, பார்த்தாலே தெரியும். பட் ஏ இல்லாத அந்த 2 நேம் இருக்குல்ல, அது எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அப்படி இருக்க பட்சத்தில் நாட் லைக் அப்படின்றத கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நாட் லைக் ஏ இல்லாத நேமை வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் அந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட்.
ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு வரும், சுஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேமில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற வார்த்தையே வேர்டு, ஏ அப்படின்ற வேர்டே இல்லை இதில். அந்த லெட்டர், அந்த ஒரு லெட்டர் மட்டும் இல்லவே இல்லை. ஸோ இந்த லைக் ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் இப்போது நான் வந்து இப்போ இன்னொரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த வெப்பத்துக்கு இந்த வேரை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 16 ரோ இருக்குது. நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 ரோவை மட்டும் டிஸ்பிளே பண்ணாலே போதும், எனக்கு வந்து வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்ற சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 10 மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் இருக்குல்ல, செலக்ட் பக்கத்தில் டாப் 10 அப்படின்னு நான் போடுறேன். ஸோ செலக்ட் டாப் 10 இந்த காலம்ஸ் ஃப்ரம் அந்த டேபிள், அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு என்னுடைய அந்த டேபிளில் இருக்க ஃபஸ்ட்டு 10 ரோவை மட்டும் எனக்கு இதில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ அதுதான் டாப் 10. சிம்பிள். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நான் வந்து இதில் வந்து ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இந்த இடத்துல வேறு கிளாஸில் வந்து ஸோ இந்த டாப் 10 அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும் நம்ம உண்மையிலேயே சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது. ஸோ இந்த கீவேர்டு எப்படி டாப் 10 ஒன்று இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நான் இப்போ ஒரு ஃபில்டர் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வேறு கிளாஸை யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் வந்து டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். டிபார்ட்மெண்ட். இப்போ நான் யூசர்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறேன்னா, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஈஸி இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நான் பர்டிகுலராக சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஆறு வச்சு யூஸ் பண்ணலாம். பட் நான் இந்த இடத்துல வந்து ஆருக்கு பதிலாக நான் இன் அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் இன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும். ஸோ இது வந்து சின்டாக்ஸ். இதில் வந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணவே முடியாது ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்கியூல டிசைன் பண்ணவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இது சின்டாக்ஸ். ஸோ இது ஃபஸ்ட் வந்து காலம் நேம், அந்த டிபார்ட்மெண்ட் நேமை போட்டுட்டேன். இன் இதுக்குள்ளே வந்து நான் 2 சிங்கிள் கோட்ஸ் போடுறேன். எப்போவுமே நம்ம சொன்னேன், நீங்கள் எந்த வேல்யூ சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் சர்ச் பண்ணுற அந்த பர்டிகுலர் வேர்டை வந்து இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே தான் போடணும் அப்படின்ட்டு. விச் மீன்ஸ் டபுள் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே தான் போடணும் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். எலக்ட்ரிக்கல் இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு வெளியே வந்து கமா போடுறேன். கமாவை செப்பரேட் பண்ணி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நான் மெக்கு அப்படின்னு நான் போடுறேன். திரும்பி வந்து வெளியே வந்து கமா ஆட் பண்ணி நான் வந்து இசிஇ அப்படின்னு நான் போடுறேன். ஸோ நான் சிங்கிள் கோட்ஸை மறந்துட்டேன். ஓகே, இப்போ போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ இதை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. சிம்பிள். ஸோ வந்து நீங்கள் வந்து இதே எக்ஸாம்பிளில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆர் ஃபங்க்ஷனை வச்சு அச்சீவ் பண்ணலாம். பட் நான் வந்து என்ன யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் ஒன்று இருக்குது. இதில் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஆறு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு இன்னுன்னு போட்டு அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி கமாவை வச்சு செப்பரேட் பண்ணி நான் இந்த டிபார்ட்மெண்ட் நேம் கொடுத்தேன்னா அது மட்டும் எனக்கு வந்து கிளியராக டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். இதை நம்மளுக்கு நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை வந்து. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை வேறு ரிமூவ் பண்ணிக்கிறேன், எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இங்கே 16 பேர் இருக்காங்கல்ல, இந்த 16 பேரில் எனக்கு வந்து கம்மியான வயசு உள்ளவங்க யார் அப்படின்னு நான் தெரியணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணி வந்து டேபிளில் போய்ட்டு நான் வந்து இதை வந்து 10ன்னு நான் கொடுத்துக்கிறேன் என்னுடைய ஃபஸ்ட்டு ஏஜை. இந்த அரவிந்துக்கு வந்து நான் வந்து 50 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஆண்டோக்கு 10 வயசு ஆகுது. ஸோ இவன் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சின்ன வயசு பையன். பட் அரவிந்த் வந்து 50 வயசு ஆகுது, இவன் வந்து ரொம்ப பெரிய பையன். ஸோ இவங்க 2 பேரையும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு டேபிள் இருக்குது, இதில் வந்து சின்னதாக தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஒரு 2000 ரோ 3000 ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதுலேருந்து நம்ம எப்படி எது கம்மியான வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நேம் அண்ட் ஏஜை மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட் நான் நேமே தூக்கிடுறேன். நான் இந்த இடத்துல வந்துட்டு MIN அப்படின்னு நான் போடுறேன். இதுக்கு என்னன்னா மினிமம் அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், மினிமம் ஏஜ் ரொம்ப கம்மியான மினிமம் ஏஜ் என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு இங்கிலீஷில் வார்த்தை பேசுகிற மாதிரி தான். மினிமம் ஏஜை வந்து
ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமம் ஏஜ் 10 அப்படின்றது தெரிஞ்சிடும், ஏன்னா நான் இங்கே 10 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மினிமமில் வந்து எனக்கு மேக்ஸிமமும் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எம்ஐஎனுக்கு பதிலாக எம்ஐஎக்ஸ் போடுறேன், விச் மீன்ஸ் மேக்ஸிமம். சாரி, எம்ஏஎக்ஸ். ஸோ இது மேக்ஸிமம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ 50 ஆன்சர். ஸோ எனக்கு மேக்ஸிமம் ஏஜ் வந்து இதில் 50. ஸோ இது வந்து மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இல்லை என்ன கவனிங்க, நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண உடனே இது பேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன்ல, இதை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேக்ஸிமம் அப்படின்னு நான் யூஸ் பண்ண உடனே எனக்கு காலம் நேம் பார்த்தீங்கன்னா ஏஜ்னு வராமல் நோ காலம் நேம் அப்படின்னு வருது. அது ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது வெறும் வேல்யூஸை மட்டும் அதை கன்சிடர் பண்ணோம், இதோடைய காலம் நேமை நம்ம தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் விட்டுட்டு ஆஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை மென்ஷன் பண்ணிவிட்டு ஏஜ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏஜ் அப்படின்னா நான் எதை வேணால் டைப் பண்ணலாம். நான் மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஏஜ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். நான் வந்து முக்கியமாக மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எனக்கு அதோடைய காலம் நேம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும்போது அழகாக மேக்ஸிமம் அண்டர்ஸ்கோர் ஏஜ் அப்படின்னு வரும். அதோடைய மேக்ஸிமம் ஏஜ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ நீங்கள் கேட்பீங்க, மேக்ஸிமம் ஏஜ்னு சொல்லிவிட்டேன், இப்போது இது யாரோட மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இந்த இடத்துல போய்ட்டு ஆஸ் மேக்ஸிமம் ஏஜ் நான் போட்டிருக்கலாம். இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் ஒரு கமா போட்டு நம்ம நேம் அப்படின்ற காலமை ஸ்பெசிஃபை பண்ணலாம். நேம். இப்போ பாருங்கள், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், நம்மளுக்கு ஒரு எரர் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் நேம் அப்படின்ற இந்த இது வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லுது. இந்த காலம் இன்வேலிட் பிகாஸ் இது வந்து எய்தர் நாட் கண்டெயின் இந்த ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன் ஆர் குரூப் பை கிளாஸ் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் இந்த மாதிரி மேக்ஸிமமு, மினிமமு, சம்மு, ஆவரேஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து குரூப், அது கூட ஏதாவது காலம்ஸை நீங்கள் இந்த மாதிரி கமா போட்டு நேம் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து குரூப் பை கிளாஸில் போட்டாகணும். குரூப்னா என்னென்னா நார்மலாக குரூப் பண்ணுற மாதிரி தான். இப்போ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து ஒன்றா காமிக்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து ஒன்றா காமிக்கிறது அப்படின்னு வரும். ஸோ நான் குரூப்பை பற்றி லிட்டில் பிட் லேட்டராக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் விட்டுட்டு குரூப் பை நேம் அப்படி நான் போட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த குரூப் பையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நேம் போடுறதுக்கு பதிலாக நான் டிபார்ட்மெண்ட் போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் நான் இப்போ குரூப் பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேக்ஸிமம் ஏஜ் உள்ளவன் வந்து 26. அதே இது ஈஸியில் மேக்ஸிமம் ஏஜ் உள்ளவன் வந்து 50 வயசில் இருக்கான். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் உள்ளவன் வந்து 25, மெக்லேயும் மேக்ஸிமம் வயசு உள்ளவன் வந்து 25. ஸோ அதனால தான் வந்து இங்கே மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். பட் எதோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்னா இந்த டிபார்ட்மெண்ட், இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் ஏஜில் யார் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு தான் முக்கியமாக இந்த குரூப் பை இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் யார் மினிமம் மேக்ஸிமம் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குரூப்பை யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து திரும்பி இதை 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் இருந்தாலும் இன்னொரு வாட்டி இப்போ நான் சொல்லிடுறேன். சிம்பிள். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் வயசு உள்ளவன், அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட்டு, நீங்கள் மேக்ஸிமம் வேல்யூ உள்ள ஆளை கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்காக கமா போட்டு அந்த காலம் நேமை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு குரூப் பையில் அந்த காலம் எதை, இப்போ நம்ம கேஸில் டிபார்ட்மெண்ட், ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலம் வந்து நான் இந்த இடத்துல குரூப் பை அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் இருக்க மொத்தத்தையும் குரூப் ஆக்கி அதில் மேக்ஸிமம் வயசு யாருக்கு இருக்கோ அதை வந்து இங்கே காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சம்மம் பண்ணலாம். நான் இப்போ இந்த இடத்துல இந்த குரூப் பையை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏஜை நான் ஏஜுக்கு இப்போ இந்த ஏஜில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன், இந்த மொத்தத்தை ரிமூவ் பண்ணிடுறேன். லெட்ஸ் இமேஜின் இது வந்து ஏஜ் கிடையாது, இது வந்து ஏதோ ஒரு வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது மொத்தத்தையும் நான் வந்து சம் பண்ணணும், மொத்தத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், சம் ஏஜ்
ஸோ ஏஜ் சம் பண்ணக்கூடாது, டெக்னிக்கலாக அது வந்து லாஜிக் படி தப்பு. பட் நான் இந்த சம் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஸோ மொத்தமாக சம் பண்ணி 102 அப்படின்னு காமிக்கும். இப்போ நீங்கள் இதை ஆவரேஜும் பண்ணலாம். நான் வந்து இந்த ஒரு காலமை சம் பண்ணுறது ஆவரேஜ் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இப்போ ஏஜை வந்து நம்ம வந்து நம்மளால் வந்து பண்ண முடிய ஒரு லாஜிக்கலாக இருக்கும். ஏவிஜி அப்படின்னு போட்டிங்கன்னா ஆவரேஜ் ஏஜ். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஸோ மொத்த இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனில் இருக்க டேபிளில் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் பசங்களும் சேர்த்து ஆவரேஜ், அவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 25. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் பசங்களோட ஆவரேஜ் வந்து 25 அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். மொத்த காலம்ஸ் சேர்த்து ஆவரேஜ் எடுக்கிறோம். அது ஆட்டோமேட்டிக்காக எஸ்கியூவில் வந்து டிஃபால்ட்டாகவே செஞ்சு வச்சுருக்கான். நம்ம எந்த ஒரு பெரிய கோட் வந்து தேவையில்ல, ஏவிஜின்னு போட்டாலே அது வந்து அதோடைய ஆவரேஜை வந்து கண்டுபிடிச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டேட் ஃபங்க்ஷன்ஸ், ஜாயின்ஸு, ஸோ இதை பற்றிலாம் சொல்கிறேன். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டேட்டு, ஜாயின்ஸு, ஸோ இந்த ரெண்டுத்தையும் பற்றி தான் சொல்லுவேன். அதுவும் ஒரு 1 hour வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் டைம் இருந்ததுன்னா நான் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் பற்றி நான் சொல்கிறேன். அதாவது 2 டேபிள் இருக்கும், 2 டேபிள் வந்து எப்படி அதோட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டேட் அண்ட் டைம்ஸ் பற்றி. அதுக்கப்புறம் இன்னும் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் எஸ்கியூவில் ஏதாவது இருந்தால் இம்பார்ட்டன்ட் இருந்தால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் லிட்டில் பிக் டாபிக். அண்ட் ஜாயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனியன் ஒன்று இருக்குது. யூனியனுக்கு அப்புறம் இன்னர் ஜாயினு, லெஃப்ட் ஜாயினு, ரைட் ஜாயினு. ஸோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னரு, லெஃப்ட்டு, ரைட்டு, அப்புறம் யூனியன் ஆல். ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எஸ்கியூஎல்ல. இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக் நம்ம வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில். ஸோ அதை பற்றி என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.